அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள். அத்ரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரேய மகாமுனிகி தஸ்தஸ்மரண மாத்திரேன சர்வ பாபிகி பிரமுஜ்யதே அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்ட கிரக விநாசி அனுமந்தம் உபாஸ்மகி. ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா. அன்பர்களுக்கு என்னுடைய மூகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். இந்த பதிவில் போன பதிவில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய 50 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மகர ராசியில் செவ்வாய், புதன், சுக்கிரன் 3 கிரகங்களுடைய சேர்க்கையை பற்றி பேசியிருந்தோம். ஸோ புதுசாக பார்க்குறவங்க கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த பலன்களை கொடுக்குறதுங்கிறத நம்ம ஒன்றா பார்த்துட்டு வந்தோம். ஆனால் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வருடத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா சனியினுடைய வீட்டில் சூரியன் உச்சமாகக்கூடிய காலகட்டம். எப்பவுமே ஒரு கிரகம் ஒரு கிரகத்தோடு சேரும் பொழுதோ, ஒரு கிரகம் ஒருத்தருடைய வீட்டில் உச்சமாகும் பொழுதோ நீச்சமாகும் பொழுதோ அந்த கிரகம் தன்னுடைய ஆதிபத்தியத்தை பிரதிபலிக்கும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா சூரிய பகவான் பார்த்திங்கன்னா கும்பராசியில் பிரவேசிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ஒரு 3 ராசிகளுக்கு பார்த்திங்கன்னா நிதி ஆதாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அப்போது கும்பராசியில் சூரிய பயிற்சி பார்த்திங்கன்னா கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட டிரான்சிட்டில் போயிட்டுருக்கும் பொழுது ஒரு ராசியில் மாறும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ராசிகளையும் சரி நட்சத்திரங்களையும் சரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனிதனுடைய வாழ்க்கை பூமியிலையும் சரி மாற்றத்தை ஏற்படுத்தி தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேருக்கு அது சாதகமாகவும் சில பேருக்கு எதிர்மறையாகவும் வேலை செய்யும். பிப்ரவரி மாத தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் கும்பராசிக்குள்ளே நுழைவார். இது 3 ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா பதவி கௌரவம் இது எல்லாத்தையும் நிலைநிறுத்தி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. சிம்மம் முதல்ல பார்க்கும் பொழுது சூரியனுடைய சஞ்சாரம் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பாக வரப்போகுது. ஏன்னா சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் ராசிக்கு அதிபதி பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு அதிபதி சூரியன் தான். எனவே திருமணமானவர்களுடைய திருமண வாழ்க்கை இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் துணையில் கண்டிப்பாக முன்னேற்றம். இத்தனை நாளாக ரொம்ப எந்த பக்கம் போகிறோன்னு தெரியாமல் தடுமாறிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வளர்ச்சியை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் வாய்ப்பை நீங்கள் உருவாக்கிக்க முடியும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். வேலையில்லாதவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மறுபுறம் நீங்கள் கூட்டாண்மை இந்த ட்ரேடிங் பண்ணுறது கூட்டணி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்லாம் பண்ணுறது எல்லாம் உங்களுக்கு நல்ல லாபத்தை இதுக்கு மேலே அமைச்சு தரும். புதிய தொழில் சம்பந்தப்பட்ட பாதைகளை எல்லாம் அமைத்து புதிய யூகங்களை எல்லாம் அமைத்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு. மேலும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கூட்டு வேலையில் பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக சேரும். லாபம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. இது கும்பராசியில் சூரியனுடைய பயிற்சி ஆகும்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி பலன்கள் உண்டுங்கிறத நம்ம சொல்லும் பொழுது, அப்போ இந்த சூரிய பகவான் உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா தடுக்கிறவரா கெடுக்கிறவரா கொடுக்குறவரான்னு தெரிஞ்சால் மட்டும்தான் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் இந்த பலனை எப்படி முழுமையாக எடுத்துக்க முடியுங்கிறத நீங்கள் ஒரு டீட்டெயில் கன்சல்டேஷன் எடுக்கும் பொழுது அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு இயற்கையாகவே சூரியன் யோகக்காரனாக இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக அந்த யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக நிதி விஷயத்துலையும் சரி பொருளாதார விஷயத்துலையும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதுக்கு அடுத்த இடத்துல பார்த்திங்கன்னா தனுசு ராசி. சூரியன் பகவானுடைய ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இதுவும் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. ஏன்னா சூரிய பகவான் உங்கள் பயிற்சி ஜாதகத்தில் 3ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த நேரத்தில் உங்கள் வேலையில் பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு. தந்தை மற்றும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த நேரத்தில் சகோதரர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயம் வெளிநாடுகளுடன் தொடர்புடைய இந்த வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு. சூரிய பகவான் உங்கள் ராசியில் 9ஆம் வீட்டில் அதிபதியாக இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உங்களை நோக்கி வரப்போகின்றது. காலத்தை சரியாக பயன்படுத்தி வாய்ப்புகளையும் கையில் இருக்கக்கூடிய தொழிலையும் சரியாக பயன்படுத்தி நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் தனுசு ராசிக்காரர்கள். அடுத்ததாக வரக்கூடிய ராசி எடுத்துன்னு பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு சூரிய பகவானுடைய சஞ்சாரம் நல்ல மாற்றத்தை கொடுத்தாலும், நான் திரும்ப சொல்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு மாற்றங்கள் இப்போ முக்கியம் இல்லை. ஆனால் உடல்நலத்தில் கண்டிப்பாக கவனம் தேவைங்கிறத மட்டும் மனதில் வைத்துக்கொள்ளணும் ஒரு பக்கம். ஏன்னா தேக வளம் நமக்கு கரெக்டாக இருந்தால் தான் பலன்களை நம்ம அனுபவிக்க முடியும். உங்கள் ஜாதகத்தில் அதிபதி பார்த்திங்கன்னா சூரிய பகவான் உங்கள் பயிற்சி ஜாதகத்தின் அதிபதி வீட்டுக்காக வருவார் உள்ள. இந்த நேரத்தில் அந்த ஆளுமை திறன் வெளிப்படக்கூடிய ஒரு அமைப்பு, தன்னம்பிக்கை அதிகக்கூடிய ஒரு அமைப்பு,
கல்வி போட்டிகள்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி சம்மந்தப்பட்ட வழிபாடுகள், பூஜைகள், புனஸ்காரங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளாக பூஜை பண்ணணும் செய்யணுங்கிற அந்த அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா அதில் நிறைவேற்றி கொடுக்கும். உங்கள் ராசியிலேருந்து 7வது வீட்டு அதிபதி வந்து சூரிய பகவான் வர்றதுனால நேரத்தில் முதலீடு செய்வது வந்து நல்ல பலனை கொடுக்கும். ஆனால் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதை பற்றின ஒரு தெளிவான நாலேஜ் இருந்தால் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். பிளைண்டாக போய் எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். அதை பற்றின விஷயம் கொஞ்சமாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். விழுந்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு நாலேஜ்லாம் உங்களுக்கு டெக்னிக் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும். அப்போ வருமானம் உங்களை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம், புதிய வருமான ஆதாரங்கள் எல்லாம் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்க போகுது. அப்போ இந்த ஒரு வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசியில் வந்து சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம். அப்போது சிம்மம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தனுசு, கும்பத்துக்கு 3 ராசிக்கு வந்து நிதி நிலைமை முன்னேற்றத்தை எல்லாம் கொடுத்தாலும் மீதி இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க. ஒவ்வொரு ஜாதகத்திலையுமே ஒரு ஜாதகங்களுக்கும் ஒரு கிரகம் ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கும். அப்போ இந்த கிரகங்கள் வந்து நமக்கு வந்து எந்த வகையில் நமக்கு பலனை கொடுக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் சுபர் யார், சுபர்னால் என்ன, உங்களுக்கு வந்து நல்லது பண்ணக்கூடிய ஆள் யார், தடுக்கிற ஆள் கெடுக்கிற ஆளுங்கிறத தெரிஞ்சால் தான் அந்த கிரகம் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கார், எந்த நட்சத்திரத்தை ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு, எதனுடைய சாராம்சம் பெறாரு, அவர் இந்த ப்ரெசென்ட்டில் என்ன எதை செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிறதெல்லாம் இந்த டீட்டெயிலாம் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் எப்படி நடக்குங்கிறத உங்களால் யூகித்து ஒரு டீட்டெயிலாக எடுத்துக்க முடியும். அப்போ உங்களுக்கு சாதகம் என்ன, பாதகம் என்ன, தடுக்கிறது என்ன, கொடுக்கறது என்ன, எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். உங்கள் டேட்டா தெரியணும் உங்களுக்கு. அப்போனா தான் வந்து நீங்கள் ஜெயிக்க முடியும். மேம்போக்காக வேறு ராசி பலன்களை கேட்டுக்கிட்டும் நட்சத்திர பலன்களை கேட்டு யூடியூப்பில் சொல்கிறதையும் உங்கள் டிவியில் சொல்கிறதையும் கேட்டுகிட்டு இருந்தீங்க அப்படின்னு நீங்கள் வருஷம் ஃபுல்லாக கேட்டுகிட்டே இருக்க வேண்டியதாக பலன்கள் எதுவுமே மாறாது. அப்போ உங்கள் ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் எந்த மாதிரி வேலை செய்யுங்கன்னு தெரிஞ்சால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாறி போகும்போது உங்கள் ரிசல்ட்டை நீங்கள் எடுக்க முடியும். நீங்கள் ஒரு ரூட்டில் போயிட்டு இருப்பீங்க, உங்கள் கிரகம் ஒரு ரூட்டில் இழுத்து போயிட்டு இருந்தது அப்படின்னா ரிசல்ட் கண்டிப்பாக வராது. எந்த கோயிலுக்கும் போய் எந்த பலனும் கிடைக்காது. ஏன்னா தெய்வங்களுடைய பிரதிபலிப்பு தான் கிரகங்கள். அப்போ கிரகங்களை வந்து நம்ம சரிவர நம்ம கரெக்டாக ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா தெய்வமும் நமக்கு சாதகமாக வேலை செய்யுங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கணும். அப்போது இதெல்லாம் சாதகம் எப்படி சார் இயங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்துக்குமே ஒரு கிரகங்கள் வந்து சாதகமாக பாதகமாக இருக்குது. ஸோ அதை பற்றின உங்களுக்கு டீட்டெயிலாக நிறையா பொருளாதாரத்தில் சிக்கல், தடைகள், பிரச்சனைகள், குழப்பங்கள், முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறது, எது செய்கிறது அது செய்கிறது மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் கீழே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் ஒரு டேட்டா சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அது பிரகாரம் போகலாம். ஒன்று, எப்பயுமே வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு லெவலுக்கு போய் தடைகள் வருது சார், லைஃப்பில் ஒரு நிம்மதி இல்லை, பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தாலும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பரிகாரமாக எடுக்கலாம். பூமி தானம் வந்து ரொம்ப விசேஷம். ஸோ பூமி தானம் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் பார்க்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் பூமி தானம் செய்வதற்கு தயாராக இருந்தீர்கள் என்றாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கீழே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து அதை கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா பூமி தானம் வந்து புதனை குறிக்கக்கூடியது, செவ்வாயை குறிக்கக்கூடியது. ஸோ அப்போ இந்த பூமி தானம் யார் கொடுக்கின்றார்களோ, அதாவது ஒரு கோயில்களை கட்டுவதற்குண்டான ஒரு பூமி தானத்தை யார் கொடுக்கின்றார்களோ அவருடைய வாழ்க்கையில் அடுத்த 10 ஜென்மம் இல்லை 20 ஜென்மம் எடுத்தாலும் கர்மாவை தீர்ப்பதற்கு வந்து இடமே இருக்காது. அதாவது மிகப்பெரிய புண்ணியத்தை எல்லாம் பண்ணக்கூடிய நபர்களாக பிறப்பார்கள், மிக செல்வந்தர்களாக பிறப்பார்கள், குறை ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வ அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் காலச்சக்கரம். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, என்னாலும் குறையில்லை ஒருபோதும் எனக்கு அப்படிங்கிற பாடலுக்கேற்ப பூமிதானம் செய்பவர்கள் வாழ்க்கையில் சுபிக்ஷமானது வளர்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அதெல்லாம் உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் நீங்கள் தீர்க்கணுன்னா முடிந்த அளவுக்கு உங்கள் நண்பர்களுடன் சேர்ந்தோ இல்லை உங்கள் தெரிந்த நபர்களுடன் சேர்ந்தோ ஸோ ஸ்தாபனம் பண்ணுவதற்குண்டான நிலதானத்தை கொடுப்பது ரொம்ப விசேஷம் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் சுவாரஸ்யமான தகவலை சந்திக்கின்றேன். நற்பவி நல்லதே நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ.